ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 274வது தலைப்பு. அரசனுக்கிருந்த கட்டுப்பாடுகள். தொடர்ச்சி. ரகுவம்சம் ஒன்றை பார்த்து விட்டால் போதும். வரிசையாக சூரிய வம்ச ராஜாக்களை பற்றி சொல்கிற அந்த காவியம் தர்மசாஸ்திரம் மட்டுமின்றி அர்த்தசாஸ்திர கொள்கைகளும் பெருமளவுக்கு அமலுக்கு வந்துவிட்ட காலத்தில் எழுதப்பட்டதுதான். அதனால் அதில் சொல்லியிருப்பவை பிற்கால ராஜ தர்ம கருத்துக்களே எனலாம். சிலது இப்போது நினைவுக்கு வருவது சொல்கிறேன். வண்டானது எப்படி புஷ்பத்துக்கு வலி தெரியாமல் தேனை எடுத்துக்கொள்கிறதோ அப்படித்தான் ராஜா பிரஜைகளுக்கு கொஞ்சங்கூட சிரமம் தெரியாமல் அவர்களுடைய மலர்ச்சி குன்றாமலே வரி வசூலித்து எடுத்துக்கொள்ள வேண்டுமென்பது சாஸ்திரம். இதை இன்னொரு உவமையால் இன்னும் அழகுபடுத்தி சொல்லியிருக்கிறான். உவமைக்கே பெயர் பெற்ற காளிதாசன் சூரியன் எப்படி முதலில் பூமியிலிருந்து ஜலத்தை உறிஞ்சிக் கொண்டு அப்புறம் அதை பூமிக்கே மழையாக பொழிகிறானோ அப்படி திலீபன் பிரஜைகளிடமிருந்து வசூலித்ததை பிறகு அவர்களுடைய நலனுக்கேயான காரியங்களில் செலவிட்டான் என்கிறான். லோகத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் எங்கேயோ சமுத்திரத்தில் இருக்கிற உப்பு ஜலத்தை சூரியன் இழுத்து அப்புறம் உலகுக்கு பயனாகிற சுத்த ஜலமாக அதை வர்ஷிக்கிறான் அல்லவா? இப்படித்தான் சமுதாய க்ஷேமத்துக்கு வராத செல்வத்தை ராஜா வரியாய் வசூல் செய்து பிறகு அதன் க்ஷேமத்துக்கே செலவிட்டான் என்று அர்த்தம். தங்களுக்கெல்லாம் இரட்சகனாக இருக்கப்பட்ட ராஜாவிடம் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மரியாதை இருந்ததால் தான் அவனுடைய சட்டத்துக்கு கட்டுப்படுவார்களென்றே அவனுக்கு பொது கண்ணோட்டத்தில் அந்தஸ்தை ஏற்படுத்தி தருவதற்காக அரண்மனையும் ராஜபோகம் என்கிற சௌகரியங்களும் ஆனை குதிரைகளும் ஆபரணங்களும் கொடுத்திருப்பது. ஆனால் இப்படி சொந்த சொத்தை விருத்தி செய்து கொள்வதற்காகவே அவன் வரி போட்டான் என்று நினைத்தால் அது தப்பு. வெல்ஃபேர் ஸ்டேட் கருத்து அப்போதும் உண்டு என்று மேலே சொன்னதிலிருந்து தெளிவாகிறது. ரகு வம்சம் என்றே பெயர் ஏற்படச் செய்த ரகுவை பற்றி காளிதாசன் 4வது 5வது சர்க்கங்களில் சொல்கிறான். உள்நாடு வெளிநாடுகளையெல்லாம் ஜெயித்து ஏராளமான செல்வ குவியலோடு திரும்பிய ரகு விஸ்வஜித் என்ற யாகம் செய்து அத்தனை செல்வத்தையும் தட்சிணையாகவும் தானமாகவும் கொடுத்து விடுகிறான். ஏராளமாக ஈட்டிய நிதிகளால் தன் சொந்த சொத்தை அவன் ஜாஸ்தி பண்ணிக்கொள்ளாதது மட்டுமில்லை, ஏற்கனவே இருந்த சொத்துக்களை கூட தானம் பண்ணி விடுகிறான். கௌத்சர் என்ற பிராமணர் வருகிறபோது அவனிடம் அதிதிக்கு அர்க்கியம் கொடுக்க கூட தங்கத்திலோ வெள்ளியிலோ கிண்ணம் உத்ரிணி முதலானவைகள் இல்லாமல் மண்ணாலான பாத்திரங்களை எடுத்து கொண்டு போனானாம். இப்போதானால் தினமும் ஏதாவது மந்திரி எம்எல்ஏக்கு எப்படி புதுசு புதுசாக பங்களாக்கள் முளைக்கின்றன என்று யாராவது கேள்வி எழுப்புவதாக பார்க்கிறோம். ராஜா என்ற வார்த்தைக்கு காளிதாசன் கொடுக்கிற டெஃபனிஷனே அவன் ஜனங்களின் மீது எதேச்சாதிகாரம் பண்ணாமல் சர்வ ஜனங்களுக்கும் பரம பிரியனாக இருந்தான் என்பதுதான். ராஜா பிரகிருதி ரஞ்சனாத் என்பதுதான் அந்த டெஃபனிஷன். பிரகிருதி என்றால் பொது ஜனங்கள், ரஞ்சனாத் என்றால் மகிழ பண்ணுவதால், பொதுமக்களை மகிழ பண்ணுவதாலேயே ரஞ்ச் என்ற ரூட்டிலிருந்து ராஜ் என்ற வார்த்தை உண்டானதாக காட்டியிருக்கிறான். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.